முன்னாள் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு இலவச பேருந்து அனுமதி மறுப்பு, தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க பரபரப்பு புகார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு தமிழக அரசு வழங்கிய இலவச பேருந்து பயண அனுமதி செல்லாது என பேருந்து நடத்துனர் மறுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அவரை அவமானப்படுத்தியதாகவும் தாக்க முயன்றதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. அன்பழகன் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியின் போது சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். தற்போது பாஜகவின் மாநில கூட்டுறவு பிரிவின் பொதுச் செயலாளராக உள்ளார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நேர்மையான பணியாற்றியதாக கருதப்பட்ட அவருக்கு தமிழ்நாடு அரசு இலவச பேருந்து பயண அனுமதி அட்டை வழங்கியிருந்தது. இதனை பயன்படுத்தி அவர் தொடர்ந்து பயணம் செய்து வந்தார். திண்டுக்கல் போக்குவரத்து கழகத்தின் டிஎன்எஸ்டிசி பேருந்து ஒன்று திண்டுக்கல்லில் இருந்து திருச்சிக்கு செல்லும் வழியில் இருந்தது. இதில் பயணம் செய்ய அன்பழகன் முன்வந்தபோது பேருந்து நடத்துனர் அரசு வழங்கிய இலவச பயண அனுமதி செல்லாது என மறுத்துவிட்டார். இதனால் அவர் பேருந்தில் ஏற முடியாமல் போனது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பேருந்தில் இருந்த சில பயணிகள் அவரை கடுமையாக விமர்சித்ததாகவும், லஞ்சம் வாங்கிய பணம் எங்கே என கேள்விகள் எழுப்பி அவமானப்படுத்த முயன்றதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதன் விளைவாக அன்பழகன் அந்த இடத்திலிருந்து விரைந்து விலகினார். இச்சம்பவத்தை தொடர்ந்து அன்பழகன் தமிழ்நாடு அரசின் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள சட்டப்பிரிவில் முறையான புகார் அளித்துள்ளார். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்ட இலவச பயண அட்டை செல்லாது என்று ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை பேருந்தில் இருந்து இறக்கி விடுவது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் அரசியல் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்து புதிய விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் முன்னாள் பொதுப்பணியாளர்களின் உரிமைகள் குறித்து சரியான வழிகாட்டுதல் தேவை என்பதை எடுத்துக்காட்டுகிறது. உரிய அதிகாரிகள் விரைந்து விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெயர் கு. அன்பழகன். திண்டுக்கல்லிலிருந்து திருச்சிக்கு ஏசி பஸ்ஸில் சென்றேன். கண்டக்டர் ஏசி பஸ்ஸெல்லாம் எம்எல்ஏக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி என்னிடம் சண்டையிட்டு வாக்குவாதம் பண்ணி பெரிய பிரச்சனையை உருவாக்கி உடனே டிக்கெட் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே பள்ளியில் இருக்கிற பேசஞ்சர் பூரா ஏன் எம்எல்ஏ கொள்ளையடிச்சவன், ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன், நீங்கள் 200 300 டிக்கெட் இருக்குன்னா உங்களுக்கு இது பண்ணி போச்சுன்னு சொல்லி பொதுமக்கள் பூரா எங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதில் 2 முஸ்லீம் பெண்மணிகள் அவங்க பர்தா போட்டு அவங்க எங்களை மிக கீழ்த்தரமா, ஏன்னா எம்எல்ஏ என்ன பதவி, உனக்கு நம்ம கார் இல்லையா, அது இல்லையா அந்த வண்டியில் வேறேன்னு திட்டி எங்களை பெரிய அளவுக்கு மோதல் ஏற்பட இருந்தது. ஆனால் திமுக எம்எல்ஏக்கள் பல கோடிக்கு வச்சுருப்பாங்க. நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எம்எல்ஏ எந்த விதமான ஊழலுக்கு லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தோம். அதனால நாங்கள் இப்போ அந்த வண்டி டிக்கெட் எடுக்க வேண்டிய அனுமதி எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கு. அந்த வண்டியில் கண்டக்டர் நின்றானா வண்டி இது என்னுடைய வண்டி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துருக்கிறேன். சரி, வணக்கம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.